வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இலந்த வடை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இலந்த பழத்துல நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது நம்ம ரத்தத்துல இருக்க சிகப்பணுக்களை ரொம்ப அதிகப்படுத்தும், குடல் புற்றுநோய் வராம தடுக்கும், எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கும். இந்த இலந்த பழத்தை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது இனிப்பும் கொஞ்சம் காரமும் சேர்த்து இலந்த வடையாகவும் நம்ம செய்து சாப்பிடலாம். இன்னைக்கு இந்த ரெசிபியில நம்ம இலந்த வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இலந்த வடை பண்றதுக்கு சுத்தம் செய்யப்பட்ட இலந்த பழத்தை ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்து அதை மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கோங்க. 1 கப் இலந்த பழத்துக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 50 கிராம் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இனிப்பும் காரமும் நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். இலந்த பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொட்டையெல்லாம் அறப்படாது, இந்த மாதிரி முழுசா வந்துடும். இப்போ அரைத்த இலந்த பழத்துல விதை தனியாகவும் சதைப்பகுதி தனியாகவும் நம்ம பிரித்து எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி விதை பகுதி தனியாகவும் சதைப்பகுதி தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்க போறோம். இலந்த வடையில உங்களுக்கு விதை பகுதி வேணும் அப்படின்னா நீங்க அதை 1-2 தட்டி அதையும் இந்த சதையோட கலந்துக்கலாம். நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற சதைப்பகுதியை சின்ன சின்னதா தட்டி நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்க போறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதா தட்டி நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்க போறோம். நம்ம தட்டி வச்சிருக்கிற இலந்த பழத்தை வெயில்ல 2 நாள் நம்ம காய வச்சு எடுத்துக்க போறோம். ஒரு நாள் ஃபுல்லா காய்ந்த இலந்த வடைய பின்பக்கம் காயறதுக்காக நீங்க திருப்பி போட்டுக்கோங்க. இதையும் நீங்க அடுத்த நாள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல காய வச்சுக்கோங்க. இலந்த வடை நல்லா காயலைன்னா இன்னும் ஒரு நாள் கூட நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். 2 நாள் வெயில்ல காய்ந்ததும் நம்ம இதை ஒரு ஏர்டைட் டப்பால எடுத்து வச்சிடலாம். மிக மிக சுவையான, எளிதான, ஆரோக்கியமான நமது பாரம்பரிய இலந்த வடை தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.